வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தேனீகள் கூட்டமாக கூடு கட்டி வாழும் என்பது நமக்கு தெரியும். அவை பெரும்பாலும் ஒரு படிநிலையை பின்பற்றுகின்றன. மேலும் அவற்றுக்கிடையே உழைப்பு பிரிவு உள்ளது. ஆனால் பல அறைகள் கொண்ட கூட்டை எப்படி கட்டுகின்றன? அவற்றின் படிநிலை என்ன? அவை எப்படி தேன் தயாரிக்கின்றன? இந்த அமர்வில் 4ஆம் வகுப்பின் நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து தேனீயை பற்றி மேலும் அறிந்து கொள்வதின் மூலம் இவற்றுக்கான பதில்களை கண்டறியலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேனீக்கள், தேனீக்களில் படிநிலை, தேன் சேகரிப்பு, தேன் கூடு, தேன் கூட்டின் பிற பயன்பாடுகள், தேனீ வளர்ப்பு, சுத்தமான தேனை கண்டறிதல். முக்கிய வார்த்தைகள்: தேனீக்கள், தேன்கூடு, அதாவது தேனீகள் வாழும் இடம். படிநிலை, அதாவது மக்கள் அல்லது பொருட்கள் அவற்றின் முக்கியத்துவத்திற்கேற்ப அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பூந்தேன், அதாவது பூக்களால் உற்பத்தி செய்யப்படும் இனிப்பு, சர்க்கரை நிறைந்த திரவம், தேன். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த அமர்விற்கான கருத்து வரைபடத்தை பார்ப்போம். முந்தைய அமர்வில் சரத்தும் அவரது நண்பர்களும் தங்கள் ஆசிரியர்களிடமிருந்து பறவைகள் மற்றும் அவற்றின் வாழ்க்கை முறை பற்றி எவ்வாறு கற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். இப்போது சரத் ஆசிரியரிடம் தேனீகளை பற்றி மேலும் விளக்க சொன்னார். தேனீகள் சமூக பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன என்று ஆசிரியர் அவர்களுக்கு விளக்கினார். அவை வேகமாகவும் மெதுவாகவும் பறக்க முடியும். அவை மேலும் கீழும் பறக்க முடியும். அவை 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளன: தலை, மார்பு மற்றும் வயிறு. எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க கொடுக்குகளை பயன்படுத்துகிறது. அவற்றுக்கு 6 கால்கள் உள்ளன. தேனீகள் தேன் கூடுகளை கட்டி குழுக்களாக வாழ்கின்றன. ஒவ்வொரு தேனியும் ஒரு அறையில் வாழ்கிறது. ஆயிரக்கணக்கான தேனீகள் கூட்டில் ஒன்றாக வாழ்கின்றன. அவை மற்ற தேனீகளுடன் உணவை பகிர்ந்து கொண்டு தேனீ லார்வாக்களுக்கு உணவளிக்கின்றன. நாம் தேனீ கூடுகளை தொந்தரவு செய்யும் போது தேனீகள் நம்மை தாக்குகின்றன. அவை கொடுக்குகளால் குத்தி
நம் உடலில் ஒரு விஷ திரவத்தை செலுத்துகின்றன. சில நேரங்களில் இது மரணத்திற்கு கூட வழிவகுக்கும். எனவே நாம் தேன் கூடுகளுக்கு அருகில் செல்லக்கூடாது. தேனீகள் ஒரு படிநிலையை பின்பற்றுகின்றன. ஒவ்வொரு தேன் கூட்டிலும் ஒரு ராணி தேனீ இருக்கும். ராணி தேனீயின் வேலை முட்டையிடுவது மட்டுமே. கூட்டில் ட்ரோன்கள் என்று அழைக்கப்படும் ஒரு சில ஆண் தேனீகள் மட்டுமே உள்ளன. நூற்றுக்கணக்கான பெண் தேனீகள் உள்ளன. அவை வேலைக்கார தேனீக்கள். இந்த தேனீக்கள் நாள் முழுவதும் வேலை செய்கின்றன. வேலைக்கார தேனீக்கள் கூட்டிற்கு மிகவும் முக்கியமானவை. அவைகள் தேன் கூடு கட்டுவதுடன் தேனீ குட்டிகளையும் கவனித்துக் கொள்கின்றன. அவை தேனை தேடி பூக்களை சுற்றி பறக்கின்றன. வேலைக்கார தேனீகள் தேனுக்காக பூக்களிலிருந்து தேன் சேகரிக்கின்றன. அவை இல்லை என்றால் கூட்டில் உள்ள அனைத்து தேனீகளும் பசியால் வாடும். ஒரு தேனீ தேன் நிறைந்த பூக்களை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு சிறப்பு வகையான நடனத்தை செய்கிறது. இதன் மூலம் மற்ற தேனீகள் தேன் எங்கே இருக்கிறது என்பதை அறிய முடியும். ஒரு தேனீ ஒரு சுற்றில் 50 முதல் 100 பூக்களிலிருந்து தேன் சேகரிக்கிறது. தேனீகள் தேனை கூட்டில் சேமித்து உணவு தேவைப்படும் போது அதை உண்ணும். தேனில் மருத்துவ குணங்கள் உண்டு. தேனீக்கள் மெழுகு எனப்படும் ஒட்டும் பொருளை உற்பத்தி செய்கின்றன என்று ஆசிரியர் அவர்களிடம் கூறினார். தேனீகள் தேன் கூடு கட்ட மெழுகை பயன்படுத்துகின்றன. அவை அதை மரக்கிளைகளிலும் மரங்களின் குழிகளிலும் பெரிய கட்டிடங்களின் மொட்டை மாடிகளிலும் கட்டுகின்றன. தேனீகளின் அளவும் தேன் கூடுகளின் வகையும் ஒரே மாதிரியாக இல்லை என்றும் ஆசிரியர் அவர்களிடம் சொன்னார். தேனீகள் தேனீகளின் வீடு மட்டுமல்ல, அவை மை, வண்ணப்பூச்சு, களிம்பு, தூள், மெழுகுவர்த்திகள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுகின்றன. பலர் தேனீ வளர்ப்பு செய்து தேன் சேகரிப்பதாக ஆசிரியர் அவர்களிடம் கூறினார். தோட்டங்களில் மரத்தாலான தேன் பெட்டிகள் வைக்கப்படுகின்றன. மக்கள் அதில் தேன் சேகரிக்கிறார்கள். தேனீ வளர்ப்பு பற்றி அறிய அரசாங்கம் ஒரு பாடத்திட்டத்தையும் நடத்துகிறது. சந்தையில் பல வகையான தேனை நாம் காணலாம் என்று
ஆசிரியர் அவர்களிடம் கூறினார். அது தூய்மையானதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றவும். தண்ணீரில் 2 அல்லது 3 சொட்டு தேன் சேர்க்கவும். அது தண்ணீருடன் கலந்தால் அது நிலை பெறுவதற்கு முன்பு அது சுத்தமான தேன் அல்ல. அது நிலை பெற்று மிக மெதுவாக தண்ணீருடன் கலந்தால் அது சுத்தமான தேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேனீகள் சமூக பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளன: தலை, மார்பு மற்றும் வயிறு. எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க கொடுக்கு, அதாவது ஸ்ட்ரிங்கர் பயன்படுத்தப்படுகிறது. தேனீகள் கூடுகளை உருவாக்கி குழுக்களாக வாழ்கின்றன. தேனீகள் ஒரு படிநிலையை பின்பற்றுகின்றன. ராணி தேனீயின் வேலை முட்டையிடுவது மட்டுமே. கூட்டில் நூற்றுக்கணக்கான பெண் தேனீகள் உள்ளன. அவை வேலைக்கார தேனீகள். வேலைக்கார தேனீகள் தேனுக்காக பூக்களிலிருந்து தேன் சேகரிக்கின்றன. வேலைக்கார தேனீகள் கூட்டை உருவாக்குவதோடு குட்டி தேனீக்களையும் கவனித்துக் கொள்கின்றன. தேனீகள் கூடு கட்ட மெழுகை பயன்படுத்துகின்றன. மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. தேனீ கொட்டிய உடலின் பகுதியில் மக்கள் என்ன போடுவார்கள்? கேள்வி 2. உங்கள் வீட்டில் தேன் பயன்படுத்தப்படுகிறதா? அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கேள்வி 3. தேனீக்களைப் போல ஒரு குழுவாக வாழும் ஏதேனும் 2 பூச்சிகளை எழுதுங்கள். கேள்வி 4. தேன் கூட்டிலிருந்து உங்களுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? கேள்வி 5. ஒரு தேனீ டேஷ் பூக்களிலிருந்து ஒரு சுற்றில் தேன் சேகரிக்கிறது. கேள்வி 6. தேனீக்களுக்கு டேஷ் கால்கள் உள்ளன. கேள்வி 7. எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி 8. டேஷ் தேனீ முட்டையிடுகிறது. கேள்வி 9. டேஷ் ட்ரோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 10. டேஷ் தேனீ கூட்டை உருவாக்குவதோடு தேனீ குட்டிகளையும் கவனித்துக் கொள்கிறது. கேள்வி 11. தேனீகள் டேஷ் தேனை சேமிக்கின்றன. கேள்வி 12. தேனீகள் கூட்டை கட்ட டேஷ் பயன்படுத்துகின்றன. செயல்பாடு. உங்கள் குறிப்பேட்டில் ஒரு தேனீயின் படத்தை வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டி பெயரிடுங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.